ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சட்டமன்ற சபாநாயகர் அப்பாவு நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். நான் இதன் மூலம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்முடைய மாண்புமிகு முதல்வர் இந்த ஆட்சி 4 ஆண்டு கால ஆட்சியில் இந்தியாவிலே வளர்ச்சி அடைந்த மாநிலம் தமிழ்நாடுன்னு சொல்லி நான் சொல்லலை. மத்திய புள்ளி விவரங்கள் எல்லா வகையிலும் ஒரு வளர்ச்சி அடைந்த மாநிலம் தமிழ்நாடு. பொருளாதார ரீதியாக 9.69% வளர்ச்சி அடைந்து இந்தியாவிலே முதலிடத்தில் இருப்பது தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஆகவே தமிழ்நாட்டுக்கு இணையாட்டு எந்த மாநிலத்தையும் ஒப்பிட முடியாத அளவுக்கு தனிப்பெரும் வளர்ச்சியாக தமிழக முதல்வர் கொண்டு வந்திருக்கின்றார். வேலைவாய்ப்பை எடுத்துக்கொண்டாலே குறு சிறு நடுத்தர தொழிலில் மட்டும் 2,65,00,000 பேர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கின்றார் இன்றைய முதல்வர். அதுபோல் நான் முதல்வன் திட்டத்தில் வேலைவாய்ப்புக்கு எவ்வாறு பயிற்சி கொடுக்கணும் அப்படின்ட்டு, அதாவது ஒரு பக்கத்தில் வேலை இல்லைங்காங்க, இன்னொரு பக்கத்தில் வேலை நிறையா இருக்குது, ஆள் இல்லைங்காங்க. ரெண்டையும் இணைச்சி இப்போ ஒரு புதிய திட்டத்தை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் குளத்தூரில் ஆரம்பித்து அது திட்டம் நடைபெறுது. எல்லோரும் மகிழ்ச்சியாட்டு இருக்கிறாங்க. மட்டும் இல்லை, இந்தியாவிலே முதன்மை மாநிலம் மட்டும் இருக்குது. ஆகவே இன்று இந்தியாவிலே ஒரு தேசிய தலைவராக மாண்புமிகு முதல்வர் இருக்கின்றார். அதாவது உலக அளவில் இஸ்ரேல் காசா போராக இருந்தாலும் சரிதான், இஸ்ரேல் ஈரான் போராக இருந்தாலும் சரிதான், மனித நேயத்துக்கு எதிராகவும் ஜனநாயகத்துக்கு எதிராகவும் நடைபெறுகின்ற போர்களை கூட தட்டி கேட்கின்ற ஆற்றல் நம்முடைய மாண்புமிகு முதல்வருக்கு இருக்கு. ஒன்றிய அரசோ அல்லது இந்தியாவின் பிற பகுதிகளில் உள்ள எந்த தலைவர்களும் சில தவறுகளை கண்டிக்கிறதற்கு தயங்கினால் கூட நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தயக்கம் இல்லாமல் நியாயத்துக்கு சமூக நீதியோடு எல்லா மக்களையும் சமமாக வாய்க்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஆட்சியில் நான் நினச்சி என்கிட்ட பல பேர் வந்து சொல்கிறாங்க, இந்தியாவில் தமிழக முதல்வருக்கு எதிராட்டு எந்த தலைவர்னு கூட இன்னும் என்ன செய்ய முடியல, ஃபிக்ஸ் பண்ண முடியல. அவருக்கு எதிராட்டு யாரை நிறுத்துவதுன்னே இதுவரைக்கும் யாராலையும் அதை பண்ண முடியல. அவங்களுடைய திட்டங்கள் மக்கள்கிட்ட போய் சேராத வீடே கிடையாது. இப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் என்ன முடிவெடுத்தாங்களோ அதே தான் சட்டமன்ற தேர்தலில் நடக்கும். இதுவரை 7-8 தேர்தல்களில் என்ன முடிவெடுத்தாங்களோ அதே தான் இந்த தேர்தலையும் முடிவெடுக்க போகிறாங்க. மீண்டும் மாண்புமிகு முதல்வர் மு க ஸ்டாலின் தான் மீண்டும் தமிழ்நாடு முதல்வர் ஆகிறாங்க. அதில் யாருக்கும் சந்தேகப்பட முடியாது. திமுக வந்து எப்போதுமே பலமாக இருந்தது இல்லை, திமுகவுடைய கூட்டணி தான் பலமாக இருக்குது அப்படின்னு மாநிலங்களில் ஏதாவது கருத்து